எனக்கு ஒரு டவுட்ண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுண்ணே. அதுக்கப்புறம் அவரால வேலைக்கே போக முடியல. ஸோ வீட்டுக்குள்ள தான் இருந்தாருண்ணே. ஸோ அந்த டைம்ல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தாரு. அப்பதான் என்ன பண்ணாருன்னா, எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சுச்சுண்ணே. அத பார்த்துட்டு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கு கெட்டதுலயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குடா" அப்படின்ற மாரி சொன்னாங்க. இது மாதிரி கெட்டதுலயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத எப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கொஞ்சம் சொல்லி தரியாண்ணே? நிறைய பேருடைய லைஃப்ல இது நடந்தும் பார்த்திருப்போம். சில பேர் நம்ம சொல்லியும் பார்த்திருப்போம். ஒரு கெட்ட விஷயத்திலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, இந்த இடியம் யூஸ் பண்ணி சொல்லலாங்க. A blessing in disguise. A blessing in disguise which means something that seems bad or unlike at first, but finally the result will be good. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுதோ இல்ல நடந்த ஒரு விஷயத்தினால நம்ம என்ன பண்ணிருப்போம், லைஃபே போச்சுடா அவ்வளவுதான் இதனால முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருப்போம். பட் ஆனா அந்த விஷயத்தினால லைஃப்ல ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும். அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க இந்த இடிமை யூஸ் பண்ணுங்க. A blessing in disguise. For example, that accident was a blessing in disguise. It made me to get government job அப்படின்னு சொல்லலாங்க. I hope this video is useful to you. ஸோ இது மாதிரி புது புதுசான வேர்ட்ஸ், இடியம்ஸ் ஆர் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கணும், இல்ல கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. We will discuss in the next video. Bye. Happy learning.